அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏற்கனவே 10 ப்ராப்ளம் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து மோர் ஸ்ட்ரெஸ்ஸில் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இப்போ மோர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ஜினில் வந்து ஒரு சிலிண்டர் இருக்கும், 2 சிலிண்டர் இருக்கும், 3 சிலிண்டர் இருக்கும், 4 சிலிண்டர் இருக்கும். அதே மாதிரி நிறையா சிலிண்டர் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் போன ப்ராப்ளம் வரைக்கும் என்ன பார்த்தோம்னா, எல்லா சிலிண்டரும் ரன் ஆகும்போது எவ்வளோ பிரேக் பவர் இருக்குது, எவ்வளோ இண்டிகேட்டர் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். மோர் ஸ்ட்ரெஸ்ஸில் எப்படி டெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 சிலிண்டரை ரன் பண்ணி பிரேக் பவர் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலிண்டரை கட் பண்ணிடுவாங்க. அப்போ ஃபஸ்ட் சிலிண்டரை கட் பண்ண பிறகு பிரேக் பவர் எவ்வளவு, அடுத்து 2வது சிலிண்டரை கட் பண்ணிடுவாங்க. அப்போ 2வது சிலிண்டரை கட் பண்ணும்போது பிரேக் பவர் எவ்வளவு, அதுக்கப்புறம் 3வது சிலிண்டரை கட் பண்ணிடுவாங்க. 3வது சிலிண்டரை கட் பண்ண பிறகு பிரேக் பவர் எவ்வளோன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் 4வது சிலிண்டரை கட் பண்ணியாச்சு. 4வது சிலிண்டரை கட் பண்ண பிறகு பிரேக் பவர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு சிலிண்டராக கட் பண்ணி பிரேக் பவர், அதோட இண்டிகேட்டர் பவர் கண்டுபிடிக்கிறதா என்னது பிரேக் பவர், அதோட இண்டிகேட்டர் பவர், மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதா மோர் ஸ்ட்ரெஸ். சரிங்களா? இப்போ அதில் ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இன் ஏ டெஸ்ட் வித் ஏ 4 சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் என்ஜின். அப்போ என்ன சொல்லியாச்சு, 4 சிலிண்டர்னு சொல்லியாச்சு. 4 சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் என்ஜின். த ஃபாலோயிங் ரிசல்ட்ஸ் வேர் அப்டைன்டு. அப்போ இந்த 4 சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் என்ஜினை டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணும்போது கீழே உள்ள டேட்டாஸ் எல்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிபி வித் ஆல் சிலிண்டர் ஒர்க்கிங் 23.54 கிலோவாட். இப்போ 4 சிலிண்டரும் ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது எவ்வளோ இருக்குது பிரேக் பவர்னு பார்த்தீங்கன்னா 23.54 கிலோவாட். சரிங்களா? பிபி வித் நம்பர் 1 சிலிண்டர் கட் ஆஃப். இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் 1 வந்து கட் பண்ணிட்டாங்க. அப்போ எவ்வளோ பிரேக் பவர் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15.88 கிலோவாட். சரிங்களா? அடுத்து பிபி வித் நம்பர் 2 சிலிண்டர் கட் ஆஃப். இப்போ 2வது சிலிண்டரையும் கட் பண்ணியாச்சு. அப்போ எவ்வளோ பிரேக் பவர் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 16.4 கிலோவாட். அடுத்து பார்த்தீங்கன்னா பிபி வித் நம்பர் 3 சிலிண்டர் கட் ஆஃப். இப்போ 3வது சிலிண்டரையும் கட் பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 16.55 கிலோவாட். அடுத்து என்ன பண்ணுறாங்க, பிபி வித் நம்பர் 4 சிலிண்டர் கட் ஆஃப். 4வது சிலிண்டரையும் கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன கிடைக்கிது பிரேக் பவர் பார்த்தீங்கன்னா 16.92 கிலோவாட். சரிங்களா? எஸ்டிமேட் த இண்டிகேட்டர் பவர் ஆஃப் த என்ஜின் அண்ட் இட்ஸ் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர் பவர் எவ்வளவு, மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வெறும் இண்டிகேட்டர் பவர் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சின்னு கேட்டால் அது டோட்டல் இண்டிகேட்டர் பவர் டோட்டல் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சின்னு தான் அர்த்தம். சரிங்களா? இப்போ கிவன் டேட்டா எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம் பார்த்தீங்கன்னா, 4 சிலிண்டர் ஒர்க்கிங்கில் இருக்கும்போது பிபி எவ்வளோன்னு எழுதுவோம். பிபி வித் ஆல் சிலிண்டர் ஒர்க்கிங், அதை பிபின்னு எடுத்துக்க போகிறோம். 23.54 கிலோவாட். அடுத்து என்ன பண்ணுறோம்னா, பிபி வித் நம்பர் 1 சிலிண்டர் கட் ஆஃப். அது என்னென்னு எடுத்துக்க போகிறோம், பிபி 1ன்னு எடுத்துக்க போகிறோம். 15.88 கிலோவாட். அடுத்து பிபி வித் நம்பர் 2 சிலிண்டர் கட் ஆஃப். இது என்னென்னு எடுத்துக்க போகிறோம், பிபி 2ன்னு எடுத்துக்க போகிறோம். 16.4 கிலோவாட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபி வித் நம்பர் சிலிண்டர் 3 கட் ஆஃப். அப்போ இதை பிபி 3ன்னு எடுத்துக்க போகிறோம். 16.55 கிலோவாட். பிபி வித் நம்பர் 4 சிலிண்டர் கட் ஆஃப். இதை பிபி 4ன்னு எடுத்துக்க போகிறோம். 16.92 கிலோவாட். இப்போ கிவன் டேட்டா எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், டு ஃபைண்ட் எழுதணும். டு ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் பவர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2வது மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதை எப்படி செய்யலாம் பார்க்குறோம். இப்போ எப்படி செய்யலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சிலிண்டருக்காக என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இண்டிகேட்டர் பவர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இண்டிகேட்டர் பவர் ஆஃப் நம்பர் 1 சிலிண்டர், இதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 சிலிண்டருங்கிறதுனால IP1ன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் பிரேக் பவர் இருந்துச்சுல, அதிலேருந்து 1வது சிலிண்டரை கட் பண்ணோன்னு ஒரு பிரேக் பவர் கிடச்சதில்ல, அதை கழிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சிலிண்டரோட இண்டிகேட்டர் பவர் கிடச்சிரும். அப்போ IP1 ஈக்குவல் டு பிபி மைனஸ் பிபி1. அப்போ டோட்டல் பிரேக் பவர் வந்து எவ்வளவு, 23.54 மைனஸ் ஃபஸ்ட்டு சிலிண்டரை கட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ பிரேக் பவர் கிடச்சிது, 15.88. அப்போ ரெண்டையும் கழிச்சோம்னா நமக்கு இண்டிகேட்டர் பவர், ஃபஸ்ட்டு சிலிண்டரோட இண்டிகேட்டர் பவர் வந்து கிடச்சிரும் 7.66 கிலோவாட். இப்போ அடுத்து 2வது சிலிண்டரோட இண்டிகேட்டர் பவர் கண்டுபிடிக்கிறோம். அதே ஃபார்முலா தான்
என்ன பண்ண போகிறோம்னா டோட்டல் பிரேக் பவர்லேருந்து ரெண்டாவது சிலிண்டரை கட் பண்ணும்போது கிடைச்ச பிரேக் பவரை கழிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ ஃபார்முலா என்ன வரும்? IP2 ஈக்குவல் டு பிபி மைனஸ் பிபி2. அப்போ 23.54 மைனஸ் 16.4. அப்போ IP2 எவ்வளோ கிடைக்கும்? 7.14 கிலோவாட். சரிங்களா? இப்போ மூணாவது சிலிண்டர் என்ன பண்ண போகிறோம்? டோட்டல் பிரேக் பவர்லேருந்து மூணாவது சிலிண்டரை கட் பண்ணும்போது நமக்கு ஒரு பிரேக் பவர் கிடச்சிருக்கும்ல, அதை கழிக்க போகிறோம். அப்போ 23.54 மைனஸ் 16.55 IP3 ஈக்குவல் டு 16.99 கிலோவாட். சரிங்களா? இப்போ நாலாவது சிலிண்டருக்கு இண்டிகேட்டட் பவர் கண்டுபிடிக்க போகிறோம். IP4 ஈக்குவல் டு என்ன வரும்? டோட்டல் பிரேக் பவர்லேருந்து நாலாவது சிலிண்டரை கட் பண்ணும்போது பிரேக் பவர் கிடச்சிருக்கும்ல, அதை கழிக்க போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 23.54 மைனஸ் 16.92. அப்போ IP4 ஈக்குவல் டு 6.62 கிலோவாட். சரிங்களா? இப்போ டோட்டல் இண்டிகேட்டட் பவர் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு சிலிண்டருக்கும் என்ன கண்டுபிடிச்சிருப்போம்? இண்டிகேட்டர் பவர் தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த 4 சிலிண்டர் இருந்துச்சுல, 4 சிலிண்டரோட இண்டிகேட்டர் பவரையும் கூட்டினீங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? டோட்டல் இண்டிகேட்டட் பவர் கிடச்சிரும். அப்போ இண்டிகேட்டட் பவர் ஈக்குவல் டு IP1 ப்ளஸ் IP2 ப்ளஸ் IP3 ப்ளஸ் IP4. அப்போ IP1 எவ்வளவு? 7.66. IP2 எவ்வளவு? 7.14 ப்ளஸ் IP3 எவ்வளவு? 6.99 ப்ளஸ் IP4 எவ்வளவு? 6.62. இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? டோட்டல் இண்டிகேட்டட் பவர் கிடச்சிரும். அப்போ டோட்டல் இண்டிகேட்டட் பவர் எவ்வளோ கிடச்சிருக்கு? 28.41 கிலோவாட். சரிங்களா? இப்போ மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு பிரேக் பவர் டிவைடட் பை இண்டிகேட்டட் பவர் இன்ட்டு 100. பிரேக் பவர் எவ்வளவு? டோட்டல் பிரேக் பவரை தான் போடணும். சரிங்களா? அப்போ 23.54. இண்டிகேட்டட் பவர் டோட்டல் இண்டிகேட்டட் பவரை தான் போடணும். 28.41 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி வந்து என்ன கிடைக்கும்? 82.86%. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சிலிண்டரோட மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி எவ்வளோன்னு கேட்டிருந்தா அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா PP1 மைனஸ் IP1ன்னு போடணும். மொதல் சிலிண்டரோட பிரேக் பவரையும் மொதல் சிலிண்டரோட இண்டிகேட்டர் பவரையும் எடுத்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அது தனித்தனியாக கேட்டிருந்தா ஒவ்வொரு சிலிண்டருக்கும் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி தனித்தனியாக கேட்டிருந்தா அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். நமக்கு மெக்கானிக்கல் எஃபிஷியன்சின்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால் டோட்டல் பிரேக் பவரையும் டோட்டல் இண்டிகேட்டர் பவரையும் எடுத்து மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? புரிஞ்சுதா? ரைட். இப்போ அடுத்த ப்ராப்ளம் அதே ப்ராப்ளம் தான், இதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. A 4-stroke பெட்ரோல் இன்ஜின் வாஸ் டெஸ்டட் அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். ஒரு 4-stroke பெட்ரோல் இன்ஜினை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். The 4 cylinder were supplied with a fuel at 0.1 kilogram per minute. இப்போ 4 சிலிண்டருக்கும் ஃபியூயல் வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஒரு நிமிடத்துக்கு எவ்வளவு? 0.1 கிலோகிராம். சரிங்களா? அண்ட் த ப்ளக்ஸ் வேர் ஷார்ட் சர்க்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஃபார் எ மோர்ஸ் டெஸ்ட். அப்போ இது மோர்ஸ் டெஸ்ட் தான் பண்ணுறாங்க. ஸ்பீடை வந்து மாற்றலை, ஒரே ஸ்பீடு தான். சரிங்களா? த ஃபாலோயிங் டேட்டாஸ் வேர் அப்டைன்டு. கீழே உள்ள டேட்டா எல்லாமே கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. பவர் வித் ஆல் சிலிண்டர் ஒர்க்கிங். இப்போ நான் எல்லா 4 சிலிண்டரும் கொடுத்துட்டாங்கல்ல, அப்போ 4 சிலிண்டரும் ஒர்க் பண்ணும்போது நமக்கு பிரேக் பவர் எவ்வளோ கிடைக்கிது? 14.86 கிலோவாட்னு கிடைக்கிது. இதை நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம்? பிபின்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? வித் சிலிண்டர் 1 கட் ஆஃப். அப்போ சிலிண்டர் 1 கட் ஆஃப்னால் என்ன ஆகும்? இப்போ மொதல் சிலிண்டரை கட் பண்ணிட்டாங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது? பிரேக் பவர் 10.3 கிலோவாட். இதை என்னென்னு எடுத்துக்குவோம்? PP1ன்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? வித் சிலிண்டர் 2 கட் ஆஃப் எவ்வளோ கிடைக்கிது? 10.44 கிலோவாட். இதை நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம்? BP2ன்னு எடுத்துக்குவோம். வித் சிலிண்டர் 3 கட் ஆஃப் 10.52 கிலோவாட். இதை என்னென்னு எடுத்துக்குவோம்? BP3ன்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? வித் சிலிண்டர் 4 கட் ஆஃப். இப்போ 4வது சிலிண்டரையும் கட் பண்ணியாச்சு. 4வது சிலிண்டரையும் கட் பண்ணதுனால இதை PP4ன்னு எடுத்துக்குவோம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10.37 கிலோவாட். சரிங்களா? கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் த பெட்ரோல் வாஸ் 41868 கிலோஜூல் பெர் கிலோகிராம். கலோரிஃபிக் வேல்யூ கொடுத்துட்டாங்க. சரிங்களா? டிட்டர்மைன் த மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி, பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி அண்டு இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி 3 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதை ஈஸியாக எடுத்துலாம். டோட்டல் பிரேக் பவர் எடுத்துலாம். அடுத்து PP1, PP2, PP3ங்கிறது எடுத்துலாம். நம்பர் 1 சிலிண்டர் கட் ஆஃப்னா அதை PP1ன்னு எடுத்துக்க போகிறீங்க. நம்பர் 2 சிலிண்டர் கட் ஆஃப்னா PP2ன்னு எடுத்துக்க போகிறீங்க. அது உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம். சரிங்களா?
இது போக வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபியூயல் கன்சம்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை டபிள்யூஎஃப்னு கொடுத்துருக்காங்க. 0.1 கிலோகிராம் பெர் மினிட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம மினிட்டை வந்து எதுக்கு மாற்ற போகிறோம்னா செகண்டுக்கு மாற்ற போகிறோம். சரிங்களா? அப்போ என்ன பண்ண போகிறோம்னா மினிட்டை வந்து செகண்டுக்கு மாற்றணும்னா 60ஆல் டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஏன் 60ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா மினிட் வந்து கீழே தான் இருக்குது. அப்போ இங்கே இன்ட்டு போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக மேலே உள்ளதுக்கு டிவைடட் ஆகிடும். அப்போ 1.667 × 10⁻³ கிலோகிராம் பெர் செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். அதுபோக நமக்கு வேறு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கலோரிஃபிக் வேல்யூ சிவி கொடுத்துருக்காங்க 41868 கிலோஜூல் பெர் கிலோகிராம். சரிங்களா? இப்போ டூ ஃபைண்ட் என்னது, ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி, ரெண்டாவது பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி, மூணாவது இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி. சரிங்களா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஒவ்வொரு சிலிண்டரோட இண்டிகேட்டர் பவரும் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? போன சம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு சிலிண்டரோட இண்டிகேட்டர் பவர் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்னது, டோட்டல் பிரேக் பவர்லேருந்து ஃபஸ்ட்டு சிலிண்டரை கட் பண்ணும்போது நமக்கு ஒரு பிரேக் பவர் கிடச்சிருக்கும்ல, அதை கழிச்சிட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், ஃபஸ்ட்டு சிலிண்டரோட இண்டிகேட்டட் பவர் வந்து கிடச்சிரும். அப்போ IP1 = PP - PP1. அப்போ 14.86 - 10.3. அப்போ IP1 = 4.56 கிலோவாட். சரிங்களா? இப்போ ரெண்டாவது சிலிண்டரோட இண்டிகேட்டர் பவர் கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் பிரேக் பவர்லேருந்து ரெண்டாவது சிலிண்டரை கட் பண்ணும்போது கிடச்ச பிரேக் பவர் வந்து கழிச்சிடுறோம். அப்போ 14.86 - 10.44 IP2 = 4.42 கிலோவாட். சரிங்களா? இப்போ அதே தான் மூணாவது சிலிண்டருக்கு இண்டிகேட்டர் பவர் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் பிரேக் பவர்லேருந்து மூணாவது சிலிண்டரோட கட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய பிரேக் பவர் வந்து கழிச்சிடும். அப்போ 14.86 - 10.52. அப்போ IP3 = 4.34 கிலோவாட். சரிங்களா? இப்போ நாலாவது சிலிண்டரோட இண்டிகேட்டர் பவர் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் பிரேக் பவர்லேருந்து நாலாவது சிலிண்டரை கட் பண்ணும்போது கிடைச்ச பிரேக் பவரை கழிச்சிடும். அப்போ 14.86 - 10.37 IP4 = 4.49 கிலோவாட். சரியா? ரைட். இப்போ 4 சிலிண்டரோட இண்டிகேட்டர் பவர் கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் இண்டிகேட்டர் பவர் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் இண்டிகேட்டர் பவர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், 4 சிலிண்டரோட இண்டிகேட்டர் பவரையும் கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும், டோட்டல் இண்டிகேட்டர் பவர் கிடச்சிரும். அப்போ டோட்டல் இண்டிகேட்டர் பவர் IP = IP1 + IP2 + IP3 + IP4. ரைட்டா? அப்போ 4.56 + 4.42 + 4.34 + 4.49. அப்போ டோட்டல் இண்டிகேட்டர் பவர் எவ்வளோ கிடைக்குது, 17.81 கிலோவாட். சரிங்களா? இப்போ இண்டிகேட்டர் பவர் கண்டுபிடிச்சாச்சு. எதுக்காக இண்டிகேட்டர் பவர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இண்டிகேட்டர் பவர் கண்டுபிடிச்சோம். மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, BP / IP × 100. அதாவது பிரேக் பவர் / இண்டிகேட்டர் பவர் × 100. பிரேக் பவர் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, டோட்டல் பிரேக் பவர் 14.86. நம்ம டோட்டல் இண்டிகேட்டர் பவர் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 17.81 × 100 போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி கிடச்சிரும். மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி எவ்வளோ கிடச்சது, 83.44%. சரிங்களா? ரைட். இப்போ ஒன்று கண்டுபிடிச்சாச்சு, மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சுனாங்க, மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 தெர்மல் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. தெர்மல் எஃபிஷியன்சினா எது, பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி 1, இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி 1. சரிங்களா? ரைட். இப்போ அடுத்து என்னன்னு பார்க்கலாம். நமக்கு பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சிக்கு வந்து ஃபார்முலா தெரியும். பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி = பிரேக் பவர் / ஹீட் சப்ளைடு × 100. சரிங்களா? அப்போ ஹீட் சப்ளைடு எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஹீட் சப்ளைடு கண்டுபிடிக்க போகிறோம். ஹீட் சப்ளைடு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு, இது உங்களுக்கு தெரியும். அப்போ ஹீட் சப்ளைடு = WF × CV. WF வந்து கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க 1.697 × 10⁻⁻6 × CV கலோரிஃபிக் வேல்யூ 41868. ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடச்சிரும், ஹீட் சப்ளைடு கிடச்சிரும். எவ்வளோ கிடைக்குது, 69.78 kJ/s. சரிங்களா? இப்போ பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாம். பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி ஃபார்முலா என்னது, பிரேக் பவர் / ஹீட் சப்ளைடு × 100. பிரேக் பவர் இங்கே என்ன பிரேக் பவர் போடுவீங்க, டோட்டல் பிரேக் பவர் போடுவீங்க. டோட்டல் பிரேக் பவர் வந்து எவ்வளவு, 14.86
டிவைட் பை ஹீட் சப்ளைடு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 69.78 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா இண்டிகேட்டர் பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி வந்து கிடச்சிரும். பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி எவ்வளோ கிடைக்குது 21.3%. சரிங்களா? இப்போ இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறோம். இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா தான். என்ன மாறப்போகுது, பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சினா பிரேக் பவர் போட போகிறீங்க, இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சினா இண்டிகேட்டர் பவர் போட போகிறீங்க. அப்போ இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு இண்டிகேட்டர் பவர் டிவைட் பை ஹீட் சப்ளைட் இன்ட்டு 100. இண்டிகேட்டர் பவர் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 17.81 டிவைட் பை ஹீட் சப்ளைடு 69.78 இன்ட்டு 100. கால்குலேட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி கிடச்சிரும் 25.52%. சரிங்களா? புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ.